ஆறாவது ஆறாவது காரணம், நான் ரொம்ப பிஸியான ஆள். எனக்கு வந்து காலையில் நான் 7 மணிக்கு வெளியில் போனேன்னா நைட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். காலைல 7 மணிக்கு முன்னாடி என்னால் 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சாயங்காலம் 7 மணிக்கு முன்னாடி என்னால் அப்புறமா என்னால் 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு எதுக்குமே டைம் கிடையாது. சரியா? நாய் வாங்காதீங்க. என் வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க. அந்த 100% அந்த நம்பிக்கையும் அந்த அக்ரிமெண்ட் இருக்க ஒரு ப்ராப்பரான இது இருக்கணும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, வீட்டில் 5 பேர் இருக்காங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியாது கொஞ்சம் நாள் கழிச்சு, அவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னா. நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வரீங்க, வரும்போது அங்கே பாரு அது அப்போ இருந்து குலைச்சிட்டே கிடக்கு, அது ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்குது. நான் கேட்க வேணாம்னு கேட்க நீ நாயை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், அது எங்களையும் சாப்பிட விட மாட்டேங்குது, தூங்க விட மாட்டேங்குது, குலைக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீ ஒரு வாக் கூட்டு போய்ட்டு வா. நீங்கள் 7 மணிக்கு ஃபுல்லாக டயர்டாகி இதாகி வருவீங்க. 7 மணிக்கு மேலே வந்து நாயை எங்கே வாக்கிங் கூப்பிட்டு போகிறது? இல்லை அது கூட 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நாய்? டைம் இருக்காதவங்க டைமை உருவாக்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இல்லைன்னு சொல்கிறதே தப்பான விஷயம். நமக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. நியாயமாக சொன்னால் நாய் வளர்க்குறோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு காலையில் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் இருக்கணும், சாயங்காலம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் இருக்கணும். அவ்வளோதான். அந்த அரை மணி நேரம் டிவி பார்க்குற நேரத்தில் கூட உங்கள் டாகுக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை விளையாட வச்சு ட்ரெயின் பண்ணி அந்த டாகை நல்ல டாகாக வளர்க்கலாம் மனசு இருந்தால். அதனால் டைம் இல்லைன்னா தயவு செஞ்சு டாக் வாங்காதீங்க. 7வது காரணம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாய் வாங்குகிறேன்.